ஒரு பெரிய விஞ்ஞானிகளுடைய மாநாடு ஒரு ஏரியாவில் நடத்தியிருக்காங்க. அதில் எல்லா விஞ்ஞானிகளும் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாமே ரயில் வழி பயணமாக, ஆகாய மார்க்கமாக, அதே போல் சாலை வழி மார்க்கமாக இப்படிலாம் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துருக்காங்க. நிறைய விஞ்ஞானிகள். இந்த விஞ்ஞானி கூட்டத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆராய்ச்சி, அதாவது இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உலகத்தில் பூமி எப்படி உருவானது, இதில் சூரியன் எப்படி வந்தது, சூரியனுக்கு ஒளி எங்கேருந்து கிடைக்குது, இந்த பூமி எப்படி தன்னைத்தானே சொல்லுது. ஸோ இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி செய்வாங்க. இதான் விஞ்ஞானியோட வேலையை. அடுத்தடுத்து வானத்தில் என்ன மாற்றங்கள் நிகழும், அடுத்து வரப்போகிற ஆபத்துகள் என்ன, வானத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, பால் விளையாண்டோம்னா என்ன, ஸோ இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து நம்ம என்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு கமிட்டியும் அமைப்பாங்க. இப்போ நம்மளுடைய இஸ்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பே தான், இஸ்ரோவோட வேலையாக தான். அதே போல் வந்து அமெரிக்காவில் நாசா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வேலையாக தான். ஸோ அவங்க பொழுதுக்கும் ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் இருந்து ஆராய்ச்சி செய்வது அவங்களோட ஒர்க். அவங்க பெரும்பாலும் என்ன நம்ப மாட்டாங்கன்னா, இறை நம்பிக்கை அவங்கள்ட்ட அதிகமாக இருக்காது இந்த விஞ்ஞானிகள்கிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை வந்து 7 நாளில் படைத்தார். 6 நாளில் படைச்சி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7 நாளையும் தேவன் தான் கொடுத்தாருன்னா ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி வந்து ஃபஸ்ட்டு தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று தான் சொல்லுவார். சூரியனே இல்லாமல் வெளிச்சம் எப்படிங்க வரா அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் என்ன செய்யணும், அதோட கருத்துக்களில் நிறைய முரண்பாடுகளை வைப்பாங்க. அது நம்ம உள்ளான நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா, விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே வேதாகமத்தில் நம்ம தோண்டி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகும். ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மனசார அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்பு அந்த மாதிரி. இப்போ சார்லஸ் டார்வினோட கொள்கையை வந்து இன்றைக்கி பெரிய விஞ்ஞானிகள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. உலகத்தில் நிறைய படித்தவங்க கூட இன்றைக்கி அதான் நம்பிட்டு இருக்காங்க. என்னென்னா பரிணாம வளர்ச்சி, இதில் வந்து குரங்குலேருந்து மனுஷன் தோன்றான் இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. மனுஷனை கடவுள் தாண்டா படைச்சார் அப்படி சொன்னால் நம்புறதுக்குன்னா ஆட்கள் இன்றைக்கி ரொம்ப குறைவு. அப்படி நம்பிக்கை உள்ள நிறைய நபர்கள் இன்றைக்கி நம்ம இருக்க தான் செய்வோம். ஒரு கூட்ட மக்கள் தேவன் தான் நம்மளை உண்டாக்கினார் என்ற உணர்வோடு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அந்த மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது மீட்டிங் முடிஞ்சோன்னே அவங்கவுங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தங்களுடைய இடங்களுக்கு செல்கிறாங்க. அப்போ ரயிலில் நிறைய விஞ்ஞானிகள் உட்காந்து ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் அப்படி உட்காந்து வராங்க. அப்படி வரும்போது ஒரு இளம் விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வேதாகமத்தை எடுத்து அவர் வாசிச்சுட்டே இருக்கார். அதை பார்த்து ஒரு மூத்த விஞ்ஞானி ஆப்போசிட்டில் கவனிச்சிட்டே இருந்தார். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத அந்த நபர். அவர்கிட்ட வந்து, நாமெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட்டுன்னு இந்த உலகத்தில் சொல்கிறோம், நீ போய் இந்த மாதிரி பக்தி புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே அவர் அந்த இளம் விஞ்ஞானியை சிரிச்சுட்டு, இல்லைங்க எனக்கு இது வாடிக்கை, நான் இது படித்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லைப்பா, நம்மளாம் பெரிய சயின்டிஸ்ட்டுங்க, இப்படி நம்ம இந்த மாதிரி கதை புஸ்தகங்களை, இந்த மாதிரி பக்தி புஸ்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம யார் எதிர்காலத்தை எப்படி நம்ம வழிநடத்துறது, அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பயங்கர அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சரின்னு அவரும் எதுவுமே சொல்லாமல் கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. இப்போ அந்த நிறுத்தம் வந்துருச்சு, ரயில் நிறுத்தம் வந்துருச்சு. 2 பேருமே இறங்குறாங்க. இறங்கும்போது அந்த மூத்த விஞ்ஞானி கேட்குறாரு, இவ்வளோ தூரம் உன்ட்ட நான் பேசிட்டீங்க, உன்னோட விசிட்டிங் கார்டு கூட எனக்கு தரலையப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னு இவர் கேட்குறாரு. சார் 2 பேரும் விசிட்டிங் கார்டை பரிமாறுறாங்க. அப்படி பரிமாறும்போது அந்த மூத்த விஞ்ஞானி அந்த இளம் விஞ்ஞானியோட விசிட்டிங் கார்டை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறாரு. அது சார் நீங்களா அப்படின்றாரு. ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அந்த இளம் விஞ்ஞானி. அதை பார்த்தோன்னு ஒரு பயங்கரமாக ஆச்சரியமாகிடுச்சு. சார் நீங்கள் என்ன சார் பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னாட்டார். நான் பைபிள் படிக்கிறேன், என்னோடய வழக்கங்க, இறை நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ள வாக்குவாதமாகிடுது. அப்படி சொல்லும்போது, சரி சார், நீங்கள் ஒரு நாள் வந்து நான் உங்களை சந்திக்கணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூத்த விஞ்ஞானி கேட்குறாரு. அதே மாதிரி இந்த தேதியில் இந்த நாளில் வந்து சந்திக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய லேபில் வந்து சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது. அப்போ அந்த லேபை பார்வையிடுற அந்த மூத்த விஞ்ஞானி பார்வையிடுறாரு. பார்வையிடும்போது அந்த லேபை திறக்கும்போது அங்கே நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது, பயங்கரமான கண்டுபிடிப்புகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே இவர், சார் இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வியந்து கேட்கும்போது, அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், இல்லைங்க, நான் ஒரு நாள் இந்த அறையை வந்து இந்த லேப்பு கதை வந்து திறந்து பார்த்தா எல்லாம் திடீர்னு அப்படியே வந்துருச்சு, எல்லாம் அப்படி இப்படியே வந்து இங்கே இருக்குது, எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சார் ஜோக் அடிக்காதீங்க, காமெடி பண்ணாங்க, தயவுசெய்து வந்து உண்மையை சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாக தாங்க, நான் வந்து ஒரு நாள் கதவை தாங்க திறந்தேன், அதெல்லாம் திடீர்னு எப்படி வந்துச்சுன்னே தெரியல வந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம். உண்மையில் அந்த வயதான விஞ்ஞானிக்கு ரொம்ப துக்கம் தொண்டை அடைச்சிருச்சு. சார் உண்மையாக சொல்லுங்கள் சார், எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் தானாக வந்துச்சு சொன்னால் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, நீங்கள் செய்யாமல் எப்படி சார் வரும்னு கேட்குறீங்கள, இதே போல் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திடீர்னு சூரியன் ஒரு தானாக வந்துருச்சு, பூமி தானாக வந்துருச்சு, கடல் தானாக வந்துருச்சு, மலை தானாக வந்துருச்சு, இதெல்லாம் அதுவே உருவாயிருச்சு, மனுஷனுமே தானாக உருவாயிட்டான்னு சொல்கிறீங்க. ஏங்க, இதை செஞ்சதுக்கு ஒரு படைப்பாளி நான் இருக்கும்போது இந்த முழு உலகத்தையுமே உண்டாக்குறதுக்கு ஒரு படைப்பாளி இருப்பாரா இருக்க மாட்டாரா, அவர் தாங்க இறைவன் அப்படின்னு சொன்னாராம். உண்மையாலுமே அந்த விஞ்ஞானி திக்குமுக்கு ஆடி போனார். உண்மையிலே நான் இந்த நேரத்தில் ஒன்று நினைப்பூட்ட விரும்புகின்றேன். என்னென்னா, சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க நினைக்கின்றேன்.
தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இங்கே பிரச்சனையே என்னென்னா, தான் இஷ்டப்படி வாழணும். தன் இஷ்டப்படி வாழணும் அப்படின்னா தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துடலாம். தேவன் இருக்கிறான்னு சொன்னால் ஆண்டவர் என்ன கற்பனை விதிச்சிருக்காரோ அந்த கற்பனைப்படி வாழணும் இல்லையா? மனுஷனுக்கு பெரிய சிக்கலை இங்கே தான் இருக்குது. தேவன் எப்படிப்பட்ட நல்லவர், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்ற உணர்வு மனுஷங்க மத்தியில் இன்னும் அதிகமாக வரவே இல்லை. எல்லா உயிர்களும் படைத்த அனைத்தும் பரமாத்மாவை தொழுகின்றது. காலையில் நீங்கள் எழுந்து பார்த்தீங்கன்னா காக்கை குருவிகளும் குஞ்சுகளும் காலையில் எந்திரிச்ச உடனே அவரை நோக்கி பாடுகின்றன, அவரை துதிக்கின்றன. அதில் மனிதன் மட்டும்தான் கடவுளை நினைக்காத ஒரு ஜென்மமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நினைக்காதவன் அல்ல, எல்லோருமே ஒரு சில சமயங்களில் கஷ்டங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது, கண்ணீர்கள் வரும்போது யாராவது நமக்கு உதவியா என்று தேடும்போது தான் இறைவனுடைய சிந்து சேர்றான். இறைவன்கிட்ட ஓடி வந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கதறான். ஸோ அவன் இக்கட்டு வர்ற வரைக்கும் மனுஷனுடைய மனசு இறைவனை தேடாது. சோதனை என்ற ஒன்று மனுஷன் வாழ்க்கையில் வராத வரைக்கும் கடவுள் என்ற ஒன்றை நம்பவே மாட்டான். தனக்கான ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வரலைன்னா அவன் கடவுளையே நம்பவே மாட்டான். தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன தெரியுமா? அவர் பரமண்டலங்களில் இருந்து இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருந்தாலும் அவருடைய பார்வையில் நமக்கு அவ்வப்போது கிடைக்கிற தயவும் கருணையும் நிறையங்க. மனுஷ வாழ்க்கையில் அதெல்லாம் என்ன சொல்லி எண்ணி முடியாது. நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு பிடிக்காத நிறைய காரியங்களை செஞ்சு வழி விலகி போனவன் தான். ஆனால் சோதனை வேதனை வரும்போது அவரை தவிர விடுதலை செய்வதற்கு யாருமே இல்லை என்று நினை வந்தபோது தான் நான் அவரை அறிந்து கொண்டேன். என் அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் இல்லை என்று மட்டும் நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். உங்களுடைய கஷ்டங்களோ கவலைகளோ கண்ணீர்களோ எது இருந்தாலும் வானாதி வானங்களுக்கு மேலே ஒருத்தர் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். எவன் ஒருவன் என்னிடத்தில் வந்தாலும் அவனை நான் புறமே தள்ளுவதில் நான் சேர்த்துக்கொள்வேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படி இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய சொல்லி வச்சுருக்காரு. அதனால் உங்களோட பலவீனங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. நான் ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பிரசங்கம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு கவலை கண்ணீர் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா நீ எங்கே இருக்கடோ அந்த இடத்த விட்டு வெளியில் வாடா, வெளியில் வந்து வெளியில் வந்து வான் நோக்கி பார். வான் நோக்கி பார்த்து இந்த வானத்தில் இருக்க இத்தனை படைப்புகளை யார் படைச்சதுன்னு யோசி. இதெல்லாம் தேவன் படைத்தார். இதையெல்லாம் ஆண்டவர் படைத்திருக்கு. உன்னோட சின்ன பிரச்சனையை அவரால் சரி பண்ண முடியாதா? இப்போ உனக்கு கான்ஃபிடென்ட் வருமா வராதா என்று சொன்னார். உண்மையிலே அந்த சத்தியம் என் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் என் மனசுக்குள்ள ஆழமாக இருக்குது. அதனால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களோ துயரங்களோ பிரச்சனைகளோ இதெல்லாம் சும்மா சின்னதான். தேவன் இருக்கிறார்னு ஒரு மனுஷன் நம்பிட்டோன்னா நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பக்தி உள்ளவன் எவனையும் தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆகவே தேவன் இருக்கிறார், நம்புங்க, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சத்தியம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.